குருகுலமே வருக, குருகுலமே வருக. அனைவரும் அமர்வோம். இறை வளத்தையும் இறை பாதுகாப்பையும் அளிக்கும் அடையாளமாக தூய ஆவியானவரின் வழி நடத்துதலால் 25 ஆண்டுகள் நம் வெள்ளி விழா நாயகர் செய்த அளப்பரிய பணிகளை சிறிய காணொளியின் மூலம் முன்னுரையாக காண்போம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். எரேமியா பிரிவு 1 இறைவார்த்தை 5. அன்பை பெருக்கி ஆறுயிரை காத்து இன்பம் தரும் இறைவனுக்கு தன்னை அளித்து குருத்துவ ஆண்டின் வெள்ளி விழா காணும் முனைவர் அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் 1974 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பக்தியில் தோய்ந்து சத்திய நெறியில் சித்தம் சிதறா உத்தமர் தெய்வத்திரு திருவாளர் சு குழந்தைசாமி தெய்வத்திரு திருமதி ஆக்னஸ் மேரி அவர்களுக்கு 7வது மகனாக 3 சகோதரிகளுடனும் 4 சகோதரர்களுடனும் நவீனமும் பாரம்பரியமும் சங்கமிக்கும் மாநகரமான சென்னையில் பர்மாவிலிருந்து தாயகம் திரும்பியவர்களுக்கு தாங்கும் அண்ணாக தாரை விரித்து நின்ற சாஸ்திரி நகர் என்ற தரணியில் உதித்து அன்னையின் பாசத்துடனும் இணைபிரியா சகோதரத்துடனும் ஆழமான பக்தியுடனும் வளர்ந்து வந்தவர் நம் அருள் தந்தை அவர்கள். வாழ்வினை செதுக்கிடும் கல்வியை ஆழமாக சிறப்புற கற்க உதவிய கல்வி சாலைகள் பல. அவை பெரம்பூரில் எபினேசர் பள்ளியில் தனது மழலைய கல்வியையும், பிவி காலனியில் ஆரிய சமாசியில் முதல் வகுப்பையும், எருக்கஞ்சேரியில் நல்ல சமாரியன் பள்ளியில் தொடக்க கல்வியையும், தூய வளனார் உயர்நிலை பள்ளியில் தனது உயர்கல்வியையும் பயின்றார். இந்த இனிமையான வேளையில் கல்வி கண்களை திறந்து ஏணியாய் நின்று ஏற்றிவிட்ட ஆசிரிய பெருமக்களையும் உடன் உழைப்பாளிகளையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சோடு நினைவில் கொள்கிறோம். மாசில்லா இயேசுபணி நலிந்தோருக்கு செய்யும் என்ற உயர்ந்த பார்வையை இளம் வயதிலேயே நெருப்பாய் மனதில் சுடர்விட்டு எரியச் செய்த நம் அருள் தந்தை அவர்கள் நற்செய்தி தூதுவர் சபையில் ஆந்திர மாநிலத்தில் ஏலூரில் இளைய குறுமடத்தில் 1991 அடியெடுத்து வைத்து அங்கு தந்த பயிற்சிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தொடர்ந்து 1995 விசாகப்பட்டினத்தில் தத்துவ இயலை, மனித சிந்தனை, அறநெறிகள் மற்றும் தர்க்கம் ஆகியவற்றை ஆழமாக புரிந்து கொண்டு மேலும் தெலுங்கானா மாநிலத்தில் இறையியலை 1998 கடவுள், சமயம்
ஆன்மீகம் மற்றும் மத நம்பிக்கைகள் பற்றிய முறையான மற்றும் ஆழமான கல்வியை சிறப்புற கற்று பக்குவமாய் தன்னை செதுக்கிக் கொண்டு ஆளுமை பண்பை வளர்த்து கொண்டு குருத்துவ வாழ்விற்கு தயார்படுத்தி கொண்டார். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். அரச குருத்துவ திருக்கூட்டம் 1 பேதுரு பிரிவு 2 இறைவார்த்தை 9. புனித ஜான் மரிய வியானி கூறுகிறார், குருத்துவம் என்பது இயேசுவின் இருதயத்தின் அன்பாகும். ஆம், அன்பை படகாக்கி ஊக்கத்தை துடுப்பாக்கி குருத்துவம் என்னும் படகில் இறைக்கலங்கரை விளக்கமாக நாடெல்லாம் நற்செய்தி பணியை நலிந்தோருக்கு செய்யும் நற்செய்தியின் தூதுவர் சபையில் தன்னை அர்ப்பணமாக்கி குருத்துவ ஆண்டின் வெள்ளி விழா காணும் அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் நினைவு கூறும் மாசில்லா குழந்தைகள் நாளன்று தெலுங்கானா மாநிலம் கம்பத்தில் என்னருள் உனக்கு போதும் என்ற விருது வாக்குடன் குருத்துவ அருள்பொழிவு ஆயர் பால் மெய்யப்பன் அவர்களால் அர்ச்சிப்பு நடைபெற்றது. தனது சொந்த மண்ணான சென்னை சாஸ்திரி நகரில் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் அழைத்த இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றினார். உலகெல்லாம் சென்று படைப்பிற்கு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு நற்செய்தி பிரிவு 16 இறைவசனம் 15. குருத்துவ பணி என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாலமாக செயல்படும் ஒரு மாபெரும் பொறுப்பு. இது அதிகாரத்திற்கான பணி அல்ல, மாறாக அன்பு, சேவை மற்றும் அர்ப்பணிப்புடன் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பு பணியாகும். இந்த மேய்ப்பு பணியை 2002 முதல் 2004ஆம் ஆண்டு வரை திருச்சி மாவட்டத்தில் வாலாடியில் இளம் குறுமடத்தில் ஆசிரியராகவும் பயிற்சியாளராகவும் பணியாற்றிக் கொண்டே திருச்சி புனித பவுல் இறையியல் கல்லூரியில் இறையியல் முதுகலை மாணவராகவும் 2004 முதல் 2009ஆம் ஆண்டு வரை தெலுங்கானா மாநிலத்தில் கம்பம் என்ற இடத்தில் தூய வளன்னார் குறுமட கல்லூரியில் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் துணை அதிபராகவும் பணியாற்றினார். 2009ஆம் ஆண்டு இறையியலை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து அவற்றில் ஆழம் பெற்று தனது அறிவை ஞானத்தை விரிவுபடுத்த ரோம் சென்று அக்கல்வியை கற்று வெற்றிகரமாக முனைவர் பட்டம் பெற்று 2014ஆம் ஆண்டு தாயகம் திரும்பினார். 2014 முதல் 2020ஆம் ஆண்டு வரை கம்பத்தில் உள்ள தூய வளனார் குருத்துவ கல்லூரியில் 6 ஆண்டுகள் அதிபராகவும் பேராசிரியராகவும் சீரும் சிறப்புமாக பாசம் பொழிகையில் அன்னையாய், பயிற்சி கொடுக்கையில் தந்தையாய், பாடம் நடத்துகையில் ஆசானாய், கால்பந்து விளையாடுகையில் நண்பனாய், குறுமட அதிபராய் அழைத்தல் என்னும் விதையை இள மாணவர்கள் மனதில் விதைத்ததோடு மட்டுமல்லாமல் அது செழித்து வளர நம்பிக்கை உரம் தந்து ஆளுமை பண்புகளை செதுக்கி மண்ணில் ஆழமாய் வேரூன்றி நிலைக்கச் செய்ய துணை நின்றார் தந்தை அவர்கள். 2020ஆம் ஆண்டு நற்செய்தி தூதுவர் சபையின் திருச்சி மாநிலத்திற்கு அருள் தந்தை அவர்களை பொறுப்பாளராகவும் நிர்வாகியாகவும் நற்செய்தி தூதுவர் சபை தலைவரால் நியமிக்கப்பட்டார். 2021 முதல் 2024ஆம் ஆண்டு வரை நற்செய்தி தூதுவர் சபையின் திருச்சி மாநிலத்திற்கு மாநில தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னலமின்றி சபை பற்றோடு குருத்துவ அர்ப்பண வாழ்வோடு நற்செய்தி காட்டிய விழுமியத்தோடு சிறப்பான முறையில் பணிகளை மாநிலத்திற்கு ஆற்றி பல வளர்ச்சி பணிகளை செம்மையாக செய்தார். 2024ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலையில் ஹெரால்ட்ஸ் ஹோம் என்ற இல்லத்திற்கு இல்லத் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களே, நீர் எண்ணி துணிக கருமம் என்று பல செயல்கள் செய்து ஏற்றம் கண்டு உமது குருத்துவம் என்னும் கிரீடம் வெள்ளி மட்டுமல்லாது பொன், வைரம் என்னும் கற்களால் அழகுபடுத்தப்பட உமக்காய் ஜெபிக்கிறோம். நீடிய நலத்துடனும் வற்றாத வளத்துடனும் நீர் வாழ வாழ்த்தி ஜெபிக்கிறோம். அன்பிற்கினிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, உடன்பிறப்புகளே, உறவினர்களே, அன்பு இறைமக்களே, இன்று நமது அன்பிற்குரிய அருள் தந்தையின் குருத்துவ வெள்ளி விழாவை இறைவனுக்கு நன்றியுடன் கொண்டாடுவதற்காக இத்திருப்பலியில் ஒன்று கூடியுள்ளோம். கடந்த 25 ஆண்டுகளாக
இறைவனின் அழைப்பிற்கு உண்மையுடன் பதிலளித்து இறை மக்களுக்கு இறைபணியாற்றி வந்த அவருக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நன்னாளில் அவருக்கு உடல் நலம், ஞானம், ஆன்மீக வலிமை, நீண்ட ஆயுள் ஆகியவற்றை ஆண்டவர் தொடர்ந்து அருள அவரின் குருத்துவ பணி மேலும் பலருக்கு இறை அன்பையும் வழங்க இறைவன் துணை புரிய அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருட்பணியாருடைய பாதுகாவலர் புனித மரியவியானி சொல்லுவார், குருக்கள் ஆண்டவர் இயேசுவின் இதயத்தில் வாழ்கின்றவர்கள். குருக்கள் என்றாலே ஆண்டவர் இயேசுவின் இதயத்திற்கு ஒப்பானவர்கள். ஒரு குருவை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவையே பார்க்கின்றோம் என்று அவர் குருக்களை பற்றி சொல்லுவார். குரு என்பவர் மறு கிறிஸ்துவாக மாறியிருக்கின்றார் குருத்துவத்தின் வழியாக. ஆகவே அந்த குருத்துவத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்று இன்று அந்த 25 ஆண்டுகள் தாம் கடந்து வந்த பணி செய்த பாதைகளை நினைத்து பார்த்து தன்னை அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறி தன்னை இந்த சபையின் வழியாக திருச்சபைக்கு ஒரு குருவாக அர்ப்பணித்த தன்னுடைய பெற்றோர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நன்றி கூறி இந்த பணியை ஒப்புக் கொடுக்க அருட்பணியாளர் ஆரோக்கியராஜ் முன்னிலையில் இருக்கின்றார். வழக்கமாக குடும்ப வாழ்வை தொடங்கும் போது மணமக்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்கள் இருவருக்குமே பிரமாணிக்கமாக இருப்போம் என்று. அதே போல கடவுளும் அருட்பணியாளர் அவர்களும் உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு நாளாக இன்றைய நாளை நான் பார்க்கின்றேன். அதே உடன்படிக்கையை, இதே வார்த்தைகளை அன்று ஒவ்வொரு குருவானவரும் இதே போல் சொல்லி இருக்கலாம். என்னுடைய பணி வாழ்வின் போது, இந்த குருத்துவ வாழ்வின் போது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் ஆண்டவரே என்னோடு இருந்து என்னோடு பயணிம் என்று நாம் கண்டிப்பாக வேண்டி இருக்கின்றோம். அதே போல கடவுளும் எங்களை பார்த்து சொல்லி இருப்பார், நீ இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்னாலும் நான் உன்னோடு பயணிப்பேன் என்று சொல்லியிருப்பார். அந்த ஒரு உடன்படிக்கையை இன்றும் நினைத்து பார்த்து கடவுள் செய்த நற்செயல்களை, நன்மைகளை இப்பொழுது பட்டியலிட்டு சொல்ல எத்தனையோ விதமானவை. ஒரு சிலவை நினைவில் இருக்கலாம், ஒரு சில நினைவில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதோ இந்த நாளிலே அருட்பணியாளர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக தான் கடவுளோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை அவருடைய இன்பமான நேரங்களிலும் துன்பமான நேரங்களிலும், நோயிலான நேரங்களிலும் நோய் இல்லாத நேரங்களிலும், கஷ்டமான நேரங்களிலும் கஷ்டமில்லாத நேரங்களிலும் கடவுள் அவரோடு இருந்து பயணித்து வந்திருக்கின்றார். இந்த ஒரு 25 ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றார். அந்த ஒரு அற்புதமான செயல்களையும் ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்து இதோ இந்த மண்ணிலே ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திலே நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து இதே அருளும் ஆசீரும் தொடர்ந்து அவருக்கு இருக்க வேண்டும். கடவுள் அவரோடு பயணிக்க வேண்டும். அன்னை மரியாள் அவர்களை பாதுகாக்க வேண்டும். தூய ஆவியானவர் அவர்களை அர்ச்சித்து அவருடைய பணி வாழ்வு இன்னும் சிறக்க வேண்டும் என்று நாமும் அவருக்காக ஜெபிப்பதற்காக கூடியிருக்கின்றோம். ஆகவே நம்மளுடைய ஜெபங்களும் நம்மளுடைய வேண்டுதல்களும் இந்த அருட்பணியாளருடைய பணி வாழ்வு இன்னும் சிறக்க வேண்டும்போது அவருடைய பெற்றோர் குழந்தை சாமி, ஆக்னஸ் மேரி இதோ விண்ணகத்திலிருந்து இந்த நேரத்தில் அவர்களை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார்கள். எனவே தன்னுடைய மகன் இதோ குருத்துவ வாழ்வில் அழைக்கப்பட்ட வாழ்வுக்கு பிரமாணிக்கமாக இருந்து இன்று ஆண்டவருடைய அந்த திருப்பீடத்திலே நன்றிபலி ஒப்புக் கொடுப்பதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆனந்தமான அற்புதமான ஒரு நிகழ்வாகத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இன்னும் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்களுக்காகவும் அவருடைய பணி வாழ்வு சிறக்க வேண்டும். அவர் நல்ல ஒரு உடல் உள்ள சுகம் கொடுத்து
கடவுள் அவர்களை இன்னும் இந்த திருச்சபைக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி பணிகளையும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் விட்டு சென்ற பணிகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த தூய முறைகளில் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவிருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் மேல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். மீது
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கை ஒரு இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள என் மீது நீர் காட்டிய கனிவிருக்கத்துக்காக நாங்கள் நன்றி தெரிவித்த அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் ஆட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிறையின மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை வார்த்தைகள் 1 மீண்டும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீர்த்துப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன், உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அழுவதும் எழுவதும் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா, தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். கருவில் என்னை வழித்தது பெயரை சொல்லி அழைத்தது கருவில் என்னை வழித்தது பெயரை சொல்லி அழைத்தது கரம் பிடித்து நடத்தியது நீயே நீயே இயேசுவே. இதுவரை என்னை காத்து வந்தாய் நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா. பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். தோளில் என்னை சுமந்தது இயேசுவே.
வந்திருந்தேன் தேடியது தொலைவினிலே தேர்ந்து கொண்டாய் நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவேன் உயிருள்ள உம்மை பாடுவேன் உயிருள்ளவரை பாடுவேன் உயிருள்ள உம்மை பாடுவேன் நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவேன் உயிருள்ள உம்மை பாடுவேன். இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்துதர் பவுல் உரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 15, மீண்டும் 29 32 முடிய. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாரைய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்துதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளிப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப கொற்றுக்கொள்ள போவதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருப்பீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 21 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களே, அவருடைய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உற்றார் உறவினர்களே, பங்கு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பெயரால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருடைய பெயராலும், இங்கே இருக்கிற எல்லா குருக்கள் பெயராலும் அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களை நாம் கரம் தட்டி வாழ்த்துவோம். அவருடைய இந்த குருத்துவ நினைவு நாளிலே ஜெபம் கலந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு ஆயர் அவர்கள் குருக்கள் எல்லாருக்கும் ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதாவது, ஒரு நாள் குருக்களுடைய பெற்றோர்களை நாம் கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சர்க்குலர். எல்லாரும் இப்போ ஃபாதர் வந்து ஜூபிலி கொண்டாடுறார், எல்லாருடைய பார்வையும் அவர் மேலே தான் இருக்குது. ஆனாலும் இந்த நேரத்தில் அவருடைய பெற்றோர்களும் நினைவு கூறப்பட வேண்டும். அதற்கு சரிசமமாக அவருடைய பெற்றோர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களையும் பெருமைப்படுத்தினார். அவங்க இல்லைன்னா இன்றைக்கு நாங்களெல்லாம் யாரும் கிடையாது. அதனால் அந்த ஆயர் அவர்கள் குருக்களை, என்னுடைய பெற்றோர்களை ஒரு நாள் கூட்டிகிட்டு வர சொல்கிறார். ஒரு நாள் ஒரு பெரிய கிரவுண்டில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பெற்றோர்களை கௌரவப்படுத்தலாம். அப்படி குறிப்பிட்ட நாளில் நிறைய பேர் கூட்டிட்டாங்க. அந்த நிறைய குருக்கள், கன்னியர்கள், மக்கள்லாம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா குருக்கள் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சிஸ்டர்ஸுங்கெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. தெரிந்த பெற்றோர்கள் எல்லாம் ஒருவர் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஓரமாக ஒரு 7-8 பெண்கள் சேரில் தனியாக உட்காந்துட்ருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டுறாங்க. ஒரு 7-8 பெண்கள் ஒன்றா உட்காந்துட்டு பேசாமல் இருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? இந்த அதிசயத்தை தெரிந்து கொண்டவங்க அவங்களுக்கே தாங்க முடியல, பேசாமல் இருக்க முடியல. என்னடா இது, எல்லாரும் ஜாலியாக இருக்கும்போது நம்ம பேசாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஆரம்பித்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நாம் மட்டும் பேசாமல் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செய்து கொண்டு அப்புறமா நாம் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ஒருத்தராக உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் தோஸ்திரம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த அம்மா சொன்னாங்க.
நான் யார் தெரியுமா? என்னுடைய மகன் ஒரு குருவானவர், இந்த மறை மாவட்டத்தில் ஒரு பங்கில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பங்கில் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார்கள், ரொம்ப மரியாதை. நீங்கள்லாம் போய் பார்க்கணும் அந்த பங்கில் அந்த மக்கள் எப்படி என்னுடைய மகனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? என்னுடைய மகனை ரெவரண்ட் ஃபாதர் அப்படி தான் கூப்பிடுவாங்களே எப்பொழுதுமே. எப்படி கூப்பிடுவாங்க? அதெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறீங்களான்னு பார்த்தேன். ரெவரண்ட் ஃபாதர் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மார்த்தட்டி சொன்னாங்க, நான் யார் தெரியுமா? நான் ரெவரண்ட் ஃபாதருடைய அம்மா அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. ஆட்டோமேட்டிக்காக பற்றிக்கிச்சு. அடுத்த அம்மா சொன்னாங்க, என் பையனும் சாமியார் தான், இந்த டைசஸ்லாம் வேலை செய்கிறார். அவர் விஎஃப். உங்கள் பையன் பங்கு சாமியார் தான், என் பையன் விஎஃப், விக்கார் ஃபொரேன். என் பையனுக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா? எல்லாரும் போய் பாருங்கள், என் பையனை எல்லாரும் வெரி ரெவரண்ட் ஃபாதர் அப்படி தான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? நான் அப்படி சொல்லேன், கதை சொல்லேன். இது கற்பனை கதை தான், அதனால் அப்புறமா சண்டைக்கு வந்துடாதீங்க என்கிட்ட. வெரி ரெவரண்ட் ஃபாதர் அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மாறுதட்டி சொன்னாங்க, நான் யார் தெரியுமா? நான் வெரி ரெவரண்ட் ஃபாதருடைய அம்மா அப்படின்னா. அடுத்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு இப்போ நீங்களே மீதி கதையை சொல்லலாம். அடுத்த அம்மா சொன்னாங்க, என் பையனும் இதே டைசல் தான் சாமியார், அவர் பிஷப் போஸ்டில் இருக்கிறார், விஜி, விக்கார் ஜெனரல் தெரியுமா? என் பையனுக்கு டைசஸ் ஃபுல்லாக எங்கே போனாலும் மரியாதை தான். போகிற இடத்துலலாம் என் பையனை எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? மொன்சிங்யோர். சொல்லி பாருங்கள், வாயிலே நுழையாது. மோன்சிங்யோர் மோன்சிங்யோர் அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்களாம் அப்பப்போ ஃபாதர் ஆரிக்கராஜ் அப்படி தான் கூப்பிடுவோம், மோன்சிங்யோர் அப்படின்னு. மோன்சிங்யோர் அப்படின்னு சொல்லி அந்தம்மா மார்த்தட்டி சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? நான் யார்? நான் மோன்சிங்யோருடைய அம்மா. அடுத்த அம்மா சொன்னாங்க, அதோ பார் காரில் வந்துன்னுக்கிறார் பார், அவர் தான் என் பையன். யார் தெரியுமா? இந்த டைசஸோட பிஷப். ஆமாம், பாருங்க குள்ளா போட்டுன்னு வரார். அவர் எங்கே போனாலும் மரியாதை. இந்த டைசஸில் இல்லை, எந்த டைசஸில் போனாலும் அவருக்கு மரியாதை. என் மகனை எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப், மோஸ்ட் ரெவரண்ட். அதெல்லாம் சாதா ரெவரண்ட், வெரி ரெவரண்ட், இது மோஸ்ட் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. நான் யார் தெரியுமா? நான் யார்? பதில் நீங்கள் தான் சொல்லே வரணும், கதை கேட்குறீங்கள. மோஸ்ட் ரெவரனுடைய அம்மா. அடுத்த அம்மா சொன்னிச்சு, என் பையனும் பிஷப் தான், பக்கத்து டைஸில் இருக்கிறார், அவர் ஆர்ச்சி பிஷப். உங்கள் பையன்லாம் சாதா பிஷப் தான், என் பையன் ஆர்ச்சி பிஷப். என் பையனை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? யுவர் கிரேஸ், யுவர் கிரேஸ் அப்படி குனிஞ்சு சொல்லுவாங்க எல்லாம், யுவர் கிரேஸ் அப்படிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னிச்சு, நான் யார் தெரியுமா? நான் யுவர் கிரேஸோடைய அம்மா. அடுத்த அம்மா சொன்னிச்சு, என் பையன் பிஷப்பாகி ஆர்ச்சி பிஷப்பாகி இப்போ கர்தினால் ஆகிட்டார். அவர் இங்கே இல்லை, அவர் வத்திக்கானில் வேலை செய்கிறார், போப்பு கிட்ட தான் இருக்கிறார். அவர் நிறைய நாடுகளுக்கெல்லாம் போவார். போகிற இடத்துல என் பையனை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? யுவர் எக்ஸலன்சி அப்படின்வாங்க. எப்படி சொல்லுவாங்களாம்? நல்லா சொல்லிட்டான் பையன், யுவர் எக்ஸலன்சி. நீங்கள் இதெல்லாம் கற்றுங்க, பூசை முடிஞ்சோடனே நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடலாம் ஃபாதரை. நீங்கள் யுவர் எக்ஸலன்சின்னு சொல்லலாம், மோன்சிங்யோர் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லாமே அவருக்கு பொருந்தும். யுவர் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க என் பையனை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னிச்சு, நான் யார் தெரியுமா? நான் யார்? யுவர் எக்ஸலன்சியோடைய அம்மா. அடுத்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? என் பையன்தான் போப்பு, என் பையன்தான் போப்பு. போய் பாருங்க, உலக நாடுகள் எல்லாரும், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கூட என் மகனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார்கள். என் பையனை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? போப்பு எப்படி கூப்பிடுவாங்க? சப்போஸ் திடீர்னு போப்பு இங்கே வந்துட்டார்னா நம்ம எப்படி கூப்பிடணும் அவரை? யுவர் ஹோலினஸ் அப்படி சொல்லணும். எப்படி? நான் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துனுக்கிறேன், யுவர் ஹோலினஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னிச்சு, நான் யார்? அப்போ நான் யுவர் ஹோலினஸோடைய அம்மா. இன்னும் ஒரு அம்மா பாக்கி. அந்த அம்மா திருன்னு முழிக்குது, என்னடா இது போப் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க, அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மா எழுந்துச்சின்னு, சாரிங்க, என் பையன் சாமியார்லாம் கிடையாது, நான் சும்மா விழாவை வேடிக்கை பார்க்க தான் வந்தேன், உங்கள் கூட மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறது? ஆனாலும் எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு 7 அடி ஒசரம், 6 அடியே ரொம்ப உயரம்,
இந்த அம்மா சொல்லுது 7 அடி ஒசரம், அவர் பார்த்தா இவ்வளோ பெருசு இருப்பான், வெயிட்டு போட்டு பார்த்தா ஒரு 200 கிலோ தேருவான். அவ்வளோ பெரிய மனுஷன், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருப்பான். என் பையன் வீட்டை விட்டு வெளியில் போய் அப்படியே ரோட்டில் நடந்து போனான்னு வச்சிங்களேன், பார்க்குறவங்களாம் மூக்கு மேலே கை வச்சுட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்போ அந்த அம்மா இருந்துச்சு, அப்போ நான் யார்? நான் ஓ மை காடுக்கு அம்மா. ஒரு கற்பனை கதை தான், ஒரு கற்பனை கதை தான். அன்புக்குரியவர்களே, குருத்துவம் ரொம்ப அழகானது. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மக்கள் தங்களை உயர்த்தி பேசுவதில் தான் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பெருமையாய் பார்க்குறாங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அடுத்தவர்கள் ஒரு படி தங்களை உயர்த்தி கொண்டு தான் பார்ப்பாங்க. ஆனால் குருக்கள் அப்படி அல்ல, பணி செய்வதற்காக வந்திருக்கிறோம். அதனால் அந்த குருத்துவம் ஒரு அழகானது அப்படின்னும். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது, குருத்துவம் அழகானது அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைன் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வந்தேன் காலையில். குருத்துவம் அழகானது, அருள் பொழிந்திடும் வரமானது அப்படின்னு சொல்லி அந்த 2 லைன் சும்மா ஒரு சின்ன பாட்டாக பாடலாம் அப்படின்ட்டு ஒரு இது. நீங்களும் அதை திரும்பி பாடுங்க. நான் 2 லைன் தான், சுலபமாக பாடுற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்களும் அதை திரும்பி பாடலாம், சரிங்களா? அதை ஒரு 2-3 தடவை அடிக்கடி நம்ம இடையில பாடுவோம். அது ரொம்ப பிடிக்குது. குருத்துவம் அழகானது, குருத்துவம் அழகானது, அருள் பொழிந்திடும் வரமானது. பாடுங்க பார்க்கலாம். குருத்துவம் அழகானது, அருள் பொழிந்திடும் வரமானது. திரும்ப ஒரு முறை எல்லாரும் பாடலாமா? ரெடி? குருத்துவம் அழகானது, அருள் பொழிந்திடும் வரமானது. மறந்துடாதீங்க, இடையில இந்த 2 லைனை பாடுவோம் ஃபாதருக்காக. இந்த குருத்துவம் ரொம்ப அழகானது. நாங்கள்லாம் அழகாக இருக்கிறோமோ இல்லையோ, இல்லை எங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் பெற்றிருக்கிற குருத்துவம் மிக மிக அழகானது. நாங்கள் பெற்றிருக்கிற குருத்துவம் மிக மிக அழகானது. நாங்கள் பெற்றிருக்கிற அந்த குருத்துவம் புனிதமானது. இன்றைக்கு நம்முடைய அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் தமது குருத்துவ திருநிலை பாட்டின் 25வது ஆண்டு ஒரு வெள்ளி விழாவை கொண்டாடுகிறார். 25 ஆண்டுகள் இந்த காலத்தில் ஒரு குருவாய் பணிபுரிவது அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, சவால் நிறைந்த ஒன்று. கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள். நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர், என்னுடைய ஆன்ம குரு அப்போது எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை நான் அடிக்கடி நிறைய இடங்களில் சொல்லுவேன். அவர் சொன்னார், இப்போல்லாம் சாமியாகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னார். எங்கள் காலத்தில், அது அவர் காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சாமியார் ஆகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. செமினரிக்குள்ளே போகிறதே கஷ்டம், செமினரிக்குள்ளே போகிறதே கஷ்டம், அது படித்து சாமியார் ஆகிறது கஷ்டம். ஆனால் அப்படி சாமியார் ஆகிட்டோம்னா அந்த குருவாய் வாழ்வது எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது அப்படின்னார். ஆனால் உங்கள் காலத்தில் என்ன சொன்னார், இப்போல்லாம் யார் வேணாலும் சாமியார் ஆகிடலாம். காலையில் கூட நம்ம பங்கு சாமியார்கிட்ட பேசும்போது அவர் கூட அதான் சொல்லிகிட்டு இருந்தார், இப்போல்லாம் ஈஸியாக சாமியார் ஆகிடலாம், ஆனால் ஒரு குருவாக வாழ்வது என்பது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நான் சாமியார் ஆகிறதுக்கு இந்த வருகை பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, பவனியில் போகும்போதே என்கிட்ட சொல்லிட்டு வந்தார். அப்பயே எனக்கு ஒரு என்னது பயமோ அது எச்சரிக்கையோ தெரியல. ஆனால் அவர் சொன்னது உண்மை. இந்த காலகட்டத்தில் ஒரு குருவாக வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய அருட்தந்தை முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்கள் 25 ஆண்டுகள் இறைப்பணியை அவர் மிகச்சிறப்பாக அவர் செய்திருக்கிறார். அவருடைய அந்த விருது வாக்கு, உன் அருள் எனக்கு போதும், உன் அருள் எனக்கு போதும், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நிறைய பேர் யாரும் இந்த ஒரு வசனத்தை தன்னுடைய குருத்துவ இந்த மோட்டோவாக எடுத்திருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. உன் அருள் எனக்கு போதும், எல்லாவற்றிற்கும் இறைவா உன் அருள் எனக்கு போதும், வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. உன்னுடைய அருள் இருந்தால் போதும், நான் வல்லமையாய் வாழ்வேன். உன் அருள் இருந்தால் நான் வல்லமையாய் வாழ்வேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது, எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் கூட எனக்கு தேவையில்லை. ஆனால் உன்னுடைய அருள் மட்டும் இருந்தால் போதும்,
நான் வல்லமையாய் வாழ்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கோடு தன்னுடைய அந்த குருத்துவ வாழ்வை துவங்கி இன்று வரைக்கும் அது நிற்கலை, நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இது அவருடைய என்ன சொல்கிறது, ஒரு இன்னொரு இன்னிங்ஸ் அவர் தொடங்குறாருன்னு சொல்லலாம். நம்ம கிரிக்கெட் மேட்ச்லலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இங்கே நிறைய பேருக்கு கிரிக்கெட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, எல்லாம் வயசானவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர். இது அவருடைய வாழ்க்கை இன்னொரு கட்டம், இன்னொரு அத்தியாயத்தை துவங்குகிறார். 25 ஆண்டுகள் அடுத்த அத்தியாயம். அவருடைய வாழ்க்கை இன்னும் சிறக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கொண்டாட்டம், இந்த திருப்பலி கொண்டாட்டம். நாம் எல்லாம் அங்கே கூடி வந்திருக்கிறோம் என்றால் ஏதோ சும்மா ஒரு விழாவிற்காக வரவில்லை. இவருடைய குருத்துவத்தை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி கூறி இவருக்காக ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். அதனால் இந்த திருப்பலி முழுவதும் இவருக்காக நாம் பக்தியோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் இவரை வழிநடத்தினீர், தொடர்ந்து அவரை வழிநடத்தும். இதே கூட்டம் அவருடைய 50வது ஆண்டு விழாவிலையும் இருக்கணும். இல்லை, எனக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நானே கூட ஒரு பிரசங்கம் வைக்கலாம் 50வது வருஷத்தில். அப்போது நாம் எல்லாம் திரும்பவும் கூடி வரணும். கடவுள் அதற்கு நமக்கு அருள் வழங்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த குருத்துவத்தை பற்றி சற்றே நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு முன்னுரையில் கூட நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அழகாக சொன்னார். குருவானவர் அப்படிங்கிறது இன்னொரு கிறிஸ்து, ஒரு ஆண்டவரை பார்க்க வேண்டும் அந்த இடத்துல. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் குருத்துவத்தை ஒரு அருட்சாதனமாய் கொடுத்திருக்கிறார். இது ஒரு அருட்சாதனம் இல்லையா? கடவுள் கொடுத்த 7 அருட்சாதனங்களில் இதுவும் ஒன்று. 7 அருட்சாதனங்கள் இதுவும் ஒன்று. இது வாழ்வின் அருட்சாதனம் சொல்லுவாங்க. இந்த கடைசி 2 அருட்சாதனம், திருமணம், குருத்துவம் இல்லையா? திருமணமும் ஒரு அருட்சாதனம், குருத்துவமும் ஒரு அருட்சாதனம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், திருமணம் குருத்துவம் ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தோம்னா எது கொஞ்சம் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள், நாங்கள்லாம் எதுவும் கோச்சிக்க மாட்டோம். திருமணம் உயர்ந்ததா அல்லது குருத்துவம் உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்களா? குருத்துவம் தானா? திருமணமா? திருமணம்ன்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் எலெக்ஷன் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, கை கீழ் போடுங்க. குருத்துவம்ன்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். வெரி குட், கை கீழ் போடுங்க. கையே தூக்காதவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். மெஜாரிட்டி அவங்க தான். என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. சார் ரெண்டும் அப்படின்றீங்களா? சார் ரெண்டும் சமமானது அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. சண்டைக்கே வந்துருக்கீங்க போல இருக்கு. ரெண்டும் சமமானது அப்படியும் கொஞ்சம் பேர் கை தூக்காமல் இருக்காங்க, நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். எங்களுக்கு எது நோட்டா, இதெல்லாம் நோட்டாவில் ஓட்டு போடுற மாதிரி இருக்குது. சரி, இப்போது ஒரு பொய் சொல்கிறதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் திருமண வாழ்வில் இருக்கிறவங்க ஒரு பொய் சொல்கிறீங்க, பாவமா இல்லையா? பாவம். தண்டனை உண்டா? உண்டு. நீங்கள் சொன்ன அதே பொய்யை நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நான் குருவானவர், அதே பொய் தான், மாற்றியெல்லாம் சொல்லலை, பாவம் தானே? தண்டனை இருக்கா? இப்போ கொஞ்சம் சத்தமாக அதிகமாக இருக்குது. சரி, 2 பேரும் ஒரே பொய் தான் சொல்லுங்க. யாருக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஐயோ, எவ்வளோ சிரிப்பு பாருங்கள். ஒரு சாமியாருக்கு தண்டனை கொடுக்குறோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஐயோ, எவ்வளோ புன்னகை. கடைசி வரைக்கும் இதே சந்தோஷத்தோடு இருங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எங்களுக்கு தான் தண்டனை அதிகமாக கொடுக்கணுன்ட்டு ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சப்போஸ் டு பி ஹோலி. நீங்கள்லாம் அவசியம் இல்லையா? ஏதாவது நல்ல காரணமாக சொல்லலாம். ஏன் எங்களுக்கு அதிகமாக தண்டனை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் பாவம் இல்லையா? ஆமாம், கோவப்படாமல் சொல்லுங்கள். அதாவது சரி, நீங்கள் சொன்னதில் தவறு ஒன்றும் இல்லை. என்னென்னா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, குருத்துவம் ஒரு புனிதமானது, அது ஒரு அருட்சாதனம், அதை பெற்றவர்கள் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று மறந்துடக்கூடாது, நீங்கள் பெற்றிருப்பதும் அதற்கு இணையான ஒரு அருட்சாதனம். அதனால் தண்டனை என்னமோ எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. சப்போஸ் நரகத்துக்கு போனால் சேர்ந்தே தான் போகிற மாதிரி இருக்கும், இல்லை மோட்சத்துக்கு போனாலும் ஒன்றா தான் போகும். ஏன்னா திருமணமும் ஒரு அருட்சாதனம் தான். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், சாமி நாங்கள்லாம் பொய் சொல்லலாம் சாமி, நீ சொல்லக்கூடாது அப்படின்னாரு. ஏன் நீ சொல்லக்கூடாது, நான் ஏன் சொல்லலாம் அப்படின்னு. அது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் குருத்துவத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிப்பட்டது.
ஒரு புனிதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உலகமே அப்படி தான் எதிர்பார்க்குறது. குருத்துவத்தை அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு புனிதமாக இருக்கணும். ஏனென்றால் இந்த குருத்துவம் ஒரு அருட்சாதனம். அதனால தான் அந்த குருத்துவத்தை மதிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஒவ்வொரு அருட்சாதனத்தையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கொண்டாலேயே போதும், அந்த அருட்சாதனத்துக்குரிய அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு அருட்சாதனத்தை பெறுகின்ற பொழுதும் ஆண்டவர் அந்த அருட்சாதனத்தினுடைய அருள் வரங்களை கொடுக்கிறார் எல்லாருக்கும். ஆங்கிலத்தில் சாக்ரமெண்டல் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 சாக்ரமெண்ட்ஸ், 7 சாக்ரமெண்ட்ஸ். ஒவ்வொரு சாக்ரமெண்ட் அருள்சாதனத்தை பெறுகிற பொழுதும் கடவுள் அதை பெறுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்னா சாக்ரமெண்டல் கிரேஸ். அவர் அந்த அருட்சாதனத்தினுடைய அருள் வரங்களை கொடுக்கிறார். குருத்துவத்தில் எங்களுக்கு எந்த அளவிற்கு அந்த அருட்பொழிவும் அந்த அருட்சாதனத்தின் அருள் வரங்களும் கிடைக்க பெற்றதோ அதே அளவிற்கான அருட்சாதனத்தின் அருள் வரங்களை உங்களுக்கும் அந்த திருமணம் என்ற அருட்சாதனத்தில் கொடுக்கிறார், மற்ற எல்லா அருட்சாதனத்திலும் கொடுக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் பெற்ற அந்த அருட்சாதனத்தை மதித்தாலேயே போதும் அவன் வாழ்வான். நாங்கள் எல்லாருமே நாங்கள் பெற்ற இந்த குருத்துவத்தை நாங்கள் மதித்தாலேயே நாங்கள் வாழ்வோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. நாங்களே அதை மதிக்கலை அப்படின்னா அது கஷ்டம்தான். இறை மக்களாகி நீங்களும் அந்த குருத்துவத்தை மதித்தாலேயே போதும் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், எல்லா அருள் வரங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த காலத்தில் குருத்துவத்தை எப்படி மதித்தார்கள், இப்போ எப்படி மதிக்கிறார்கள் அப்படின்றது கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இப்பொழுதெல்லாம் குருத்துவத்திற்குரிய அந்த மரியாதை கிடைக்கிறதா, கொடுக்கிறார்களா இறை மக்கள்? ஏதோ ஜூபிலி நேரத்தில் மட்டும்தான் கொண்டாடுகிறோமா? மற்ற நேரங்களெல்லாம் எப்படி இருக்கிறது? ஒரு குருவானுடைய வாழ்க்கையை இறை மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்களா? ஒரு குருத்துவத்தில் இந்த இறை மக்கள் இந்த குருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை எத்தனை இறை மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள்? எத்தனை இரவுகள் குருக்களாகிய நாங்கள் கண்ணீரோடு உறங்கி இருக்கிறோம் அப்படின்லாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் தனியாக அழுது கொண்டிருந்திருப்போம். எத்தனை இரவுகள் நாங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறோம், மனக்குழப்பத்தோடு இருந்திருக்கிறோம். எவ்வளவு நாட்கள் நாங்கள் படுக்கையில் எழுந்திருக்க முடியாமல், உடல்நிலை சரியில்லாமல் எழுந்திருக்க முடியாமல் இருந்திருக்கிறோம். துணைக்கு உதவி செய்யக்கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கிறோம். சாப்பிட வாங்க என்று கூப்பிடுறது கூட ஆள் இல்லாமல் நாங்கள் தனிமையில் இருந்திருந்த நாட்கள் உண்டு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? நம்மளாம் அந்த கிறிஸ்மஸ் பெரிய பெரிய விழாக்கள்லாம் கொண்டாடுகிற போது ஜாலியாக பூசைக்கு வருவோம். மிட் நைட் மாசெல்லாம் முடிஞ்சிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போவோம். ஆனால் நீங்கள்லாம் போன பிறகு இந்த கோயிலெல்லாம் சாத்திட்டு சாமியார் அவர் ரூமில் தனியாக இருப்பார். அதை யாராவது எத்தனை பேர் நினைத்து பார்த்திருப்பார்கள்? நம்மெல்லாம் குடும்பத்தோட நல்லா இருக்கிறோமே, ஜாலியாக இருக்கிறோமே, எங்களுடைய பங்கு சாமியார் எப்படி இருப்பார்? பல நேரங்களிலே கண்ணீரோடு, பல நேரங்களிலே கஷ்டங்களோடு, வெளியில் சொல்ல முடியாமல் வாழ்ந்த தருணங்கள் ஏராளம் ஏராளம். எத்தனை சவால்கள், அத்தனை சவால்களையும் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டு தான் பெற்ற அந்த அழைத்தலை உணர்ந்து அதற்கு உரிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த குருத்துவ பணி இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் மதித்தது இந்த காலத்தில் மதிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த காலத்தில் குருத்துவத்தை எப்படி மதிக்கிறார்கள் ஒன்றும் தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போல்லாம் உங்கள் பங்கு சாமியார் காலையில் அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம். காலையில் நீங்கள் உங்கள் குழந்தையோட வரீங்க, ஃபாதரை பார்த்து எப்படி விஷ் பண்ணுவீங்க? குட் மார்னிங் ஃபாதர். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னா ஃபாதர் என்ன பதில் சொல்லுவார்? குட் மார்னிங். சப்போஸ் ஈவினிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா குட் ஈவினிங் ஃபாதர். சில நேரத்தில் குழந்தைகளுக்கும் அப்படியா சொல்லுறேன், ஏய் கமான் சே குட் மார்னிங் டு ஃபாதர் அப்படின்னா அந்த குழந்தையும் குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி சொல்லிக் கொடுக்கல. சாமியாரை பார்த்துட்டோம்னா ஒரு 10 அடிக்கு முன்னாடியே போடுறா முட்டியை அப்படின்னுடுவாங்க. முட்டி போட்டுறணும், கையை கூப்பி வணங்கி என்ன சொல்லணும்? என்னம்மா? சர்வேஸ்வரனுக்கு தோஸ்திரம் ஃபாதர். எப்படி சொல்லுவாங்களாம்? யாருக்கு தோஸ்திரம்? சர்வேஸ்வரனுக்கு தோஸ்திரம், கடவுளுக்கு தோஸ்திரம். இந்த மனுஷனுக்கு தேவையில்லை, இந்த மனுஷனுக்கு எந்த மரியாதையும் அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு மரியாதையை கொடுக்க சொல்லி கொடுத்தார்கள்? அவர் பெற்றிருக்கிற குருத்துவத்தை மதிக்க சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா தூங்கிட்டீங்களா? தூங்கலையா? தூங்கினவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். 2-3 கரல் தான் வருது. பரவாயில்ல, வெரி குட். அன்றைக்கு குருத்துவத்தை அப்படிதான் மதிக்க சொன்னார்கள்.
சர்வேஸ்வரனுக்கு தோஸ்திரம் ஃபாதர். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அந்த குருத்துவத்திற்கு மரியாதை கொடுங்க. இந்த மனுஷனுக்கு தேவையில்லை. இந்த மனுஷன் அப்பழுக்கற்றவனாக இருக்கலாம், ஆனால் இவன் பெற்றிருக்கிற அந்த குருத்துவம் புனிதமானது. அப்போ தோஸ்திரம் ஃபாதர், சர்வேஸ் தோஸ்திரம் ஃபாதர், சர்வேஸ்வரனுக்கு தோஸ்திரம் ஃபாதர் அப்படின்ன உடனே ஃபாதர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அதெல்லாம் சொல்லியிருந்தா தானே தெரியும். ஃபாதர் என்ன சொல்லுவார்? ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கை மேலே வரும், வந்து ஆசீர்வாதம் அப்படின்வார். ஒரு குருவானவரிடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? என்ன கேட்கணும்? ஆசீர்வாதம் கேட்கணும் இல்லையா? ஒரு 50 ரூபா கொடு சாமி அப்படி கேட்கணுமா? கொஞ்சம் குறையுது ஃபாதர். அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், கொஞ்சம் குறையுது ஃபாதர், ஒரு 50 ரூபா கொடுங்க, மீதி கதை உங்களுக்கு தெரியும், எங்கே குறையுது, எதுக்கு குறையுது அப்படி. சாமியார்னா ரிசர்வ் பேங்க்கில் வேலை செய்கிறார். ஒரு குருவானவருடைய கரங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்கள். ஃபாதருடைய ஆர்டினேஷன் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? கை தூங்க. ஃபாதருடைய ஆர்டினேஷன் கம்மம்ல வந்துருந்தீங்களா? என்ன பார்த்தீங்க? ஆயர் அவர்கள் அவருடைய கரங்களில் அந்த தைலத்தை, என்ன சொல்ல, கிறிஸ்துமா என்ற தைலத்தை போட்டு அவர் அபிஷேகம், அந்த கரங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்கள், வரங்களை கொடுக்கிற கரங்கள், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கரங்கள். அப்போ ஒரு குருவானவரிடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா, என்ன கேட்கணும்? ஆசீர்வாதம் போடுங்க ஃபாதர், ஆசீர்வாதம் கொடுங்க ஃபாதர். அந்த காலத்துலலாம் பூசை முடிஞ்சோடனே யாரும் ஓடிட மாட்டாங்க, வீட்டுக்கெல்லாம் போயிட மாட்டாங்க. சாமியார் எங்கே இருக்கிறோ தேடிட்டு போவாங்க. போயிட்டு திரும்பவும் பூசை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? தோஸ்திரம் ஃபாதர்னு சொல்லி தலைமையில் அவர் கை வச்சு சிலுவை போடணும். அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. ஆனால் இப்போல்லாம் அவ்வளோ பார்க்க முடியல. இப்போல்லாம் நாங்கள்லாம் பூசை இங்கேருந்து பார்க்குறோமே, எல்லாம் வல்ல இறைவன் நம்மோதே ஒரு கால் அப்படி வெளியில் வந்துடுது. பெஞ்சில் இருந்து ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிக்கிறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. தந்தை மகன் போதெல்லாம் அந்த டோர்கிட்ட போயிடுறாங்க. சென்று வாருங்கள்னும் போது கொஞ்சம் பேர் நான் எல்லாரையும் சொல்லாமா, எல்லாரும் போயிட்டா எப்படி கொஞ்சம் பேர் ஓடிடுறாங்க. எங்கே தான் அவசரமாக ஓடுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கு குருக்களை தேடி வந்து அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்களால் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு முடியல. அதனால தான் நான் அடிக்கடி சொல்ல, என்னெல்லாம் பார்க்கும்போது தயவு செஞ்சு குட் மார்னிங் ஃபாதர்லாம் சொல்லாதீங்க, குட் ஈவினிங் ஃபாதர்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் தயவு செஞ்சு சர்வேஸ்வரன் தோஸ்திரம் சாமின்னு சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு பிரைஸ் லார்ட் ஃபாதர் சொல்லுங்கள், பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அருட்தந்தையர்கள் 25 ஆண்டுகள் அப்படியே கணக்கு பண்ணோம்னா எத்தனை பூசை வச்சிருப்பார் இந்த கரங்களால், இல்லை எத்தனை பேருக்கு அவர் வந்து என்னது சிலுவை போட்டிருப்பார், பிளஸ்ஸிங் கொடுத்திருப்பார், எத்தனை பேருக்கு அவர் அருட்சாதனைகளை வழங்கியிருப்பார், எத்தனை திருமணங்களை மந்திரிச்சிருப்பார், எத்தனை ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார், எவ்வளவு பேருக்கு புது நன்மை கொடுத்திருப்பார், எவ்வளவு பேருக்கு அவர் நன்மை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பேருக்கு அவர் அந்த நோயில் பூசுதல் என்ற அந்த அருட்சாதனத்தை கொடுத்திருப்பார், எத்தனை பேருக்கு பாவ சங்கீர்த்தனம் என்ற அருட்சாதனத்தை வழங்கியிருப்பார். இப்போ எவ்வளவு அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்கள் அவருடைய கரங்கள். அதனால் குருக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு நம்முடைய தந்தை அவர்களுக்காக ஜெபிப்போம். அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் எங்களுடைய சபை, நான் அவரும் ஒரே சபை தான், நற்செய்தியின் தூதுவர் சபையில் ஏறக்குறைய 34-35 ஆண்டுகள் செமினேரிலிருந்து ஒன்றா பழகியிருக்கிறோம். முதலில் அவரை நான் வந்து சந்தித்தது வந்து ஃபுட்பால் கோர்ட்டில் தான். அவர் ஒரு ஆப்போசிட் டீமில் விளையாடினார், நான் ஒரு டீமில் விளையாடிட்டு இருந்தோம். முதல்ல சந்தித்தது நாங்கள் 2 பேரும் அந்த ஃபுட்பால் கோர்ட்டில் சண்டை போட்டோம் நாங்கள் 2 பேரும். அதன் பிறகு அங்கேருந்து தான் எங்களுடைய அந்த நட்பு உருவானது. அப்போ அவர் வேற ஒரு செமினரில் இருந்தார், நாங்கள் இன்னொரு செமினரில் இருந்தோம். கேதரிங் வரும்போது ஃபுட்பால் மேட்சில் தான் முதல்ல அவர் நேராக பார்த்தது. ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது பிளேயர், ஃபுட்பால் பிளேயர். கடைசி வரைக்குமே என்னது சாமியார் வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நல்ல பிளேயர். அவரோடு பழகிய நாட்கள் எல்லாம் நினைக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, இன்றைக்கு ஆரம்பத்தில் நீங்கள் அவரை பற்றிய ஒரு குறிப்புகள் எல்லாம் உங்களை வீடியோவில் காட்டினாங்க. அவர் என்னென்ன பணி செய்தார் அப்படிலாம். உயரிய பதவிகளெல்லாம் வகித்தவர். அவர் உயரிய பதவிகள் ப்ரொவின்ஷியலாக இருந்திருக்கிறார், மேஜர் செமினரி ரெக்டராக இருந்திருக்கிறார், நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். எல்லாரிடத்துல நான் இன்றைக்கு ஒரு கடந்த 2-3 நாட்களாக நிறைய குருக்களை தொடர்பு கொண்டு கேட்டேன். இது மாதிரி ஃபாதருடைய ஜூபிலிக்காக போகிறேன், அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவரை பற்றி ஒரு 2-3 வார்த்தைலாம் சொல்லுங்கள் அப்படின்னப்போ ரேண்டமாக ஒரு சில ஃபாதர்கள்ட்ட கேட்டப்போ எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப சாதாரண மனிதர், ஆனால் நேர்மை, ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர், எல்லா விஷயத்திலும் ரொம்ப நேர்மையாக இருப்பார், இனிமையானவர். இனிமைன்னா எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி கிடையாது, அவர் சிரித்த முகத்தோடு இருப்பார், நல்ல ஒரு ஜோவியலாக இருப்பார், நிறைய ஜோக்ஸ் சொல்லுவார், நாங்களும் நிறைய சிரிப்போம், அவரும் சிரிப்பார்.
ஒரு சிரித்த முகத்தோடு இருப்போம். ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷர், ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்வாங்க. ஒரு சிலர்லாம் எழுதியிருக்கிறாங்க, ஃபாதர் he is a man of discipline and responsibility, slow to anger and more human, knowledgeable and very jovial. நிறைய சாமியாருங்க அதான் சொன்னாங்க, வெரி ஜோவியல், வெரி knowledgeable and he has made a tremendous impact on the formation of our younger brothers. இன்னைக்கு நிறைய குருக்களை அவர் உருவாக்கி இருக்கிறார், நிறைய குருக்கள். நான் இப்போ கடந்த 2 வாரங்கள் கம்மமில் தான் கிளாஸ் எடுக்க போயிருந்தப்போ அங்கேருந்த ரெக்டர்கிட்ட பேசினேன். இவர் அங்கே தான் ரெக்டராக இருந்தார். அப்போ அந்த ரூம் அவர் காட்டி சொன்னார், இந்த ரூம் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அது அவர் தான். அங்கே இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் காட்டி சொன்னார், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக ரொம்ப ரெடி பண்ணி இங்கே அடுக்கி வச்சுட்டு போயிருக்காருன்னா அது ஃபாதர் ஆரோக்கியராஜ் தான். ரொம்ப டிசிப்ளின், க்ளீன் அண்ட் நீட் அப்படின்னு சொல்லி சொன்னார். போனீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னும் நிறைய சொன்னாங்க அவரை பற்றி. ரொம்ப யார் அவர்கிட்ட உதவின்னு வந்தாலும் இஸ் வெரி வெல்கமிங், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். யாராக இருந்தாலும் மதித்து மரியாதையோடு அவர்களை நடத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குருவானவர், நல்ல ஒரு லீடர், ஒரு நல்ல ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய பதவிகளில் இருந்தாலும் என்ன சொல்ல, அந்த அகங்காரம், ஆணவம், அந்த அதிகாரத்துவம்லாம் அப்படி என்றைக்குமே நாங்கள் அவரை அப்படி பார்த்ததே கிடையாது. நான் ஏதோ சும்மா பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையிலேயே அப்படியா அவரை நம்ம பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப இனிமையாய், அது அவர் எவ்வளோ உயரிய பதவியில் இருந்தாலும் அவரை தேடி வருகிற ஒரு குருவானவர்கள் அல்லது குருமட மாணவர்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப கண்ணியத்தோடு நடத்தக்கூடிய ஒரு நல்ல அருமை ஒரு குருவானவர். உங்களுக்கே தெரியும், உங்களோடு அவர் பழகியிருப்பார். உங்களோடு எப்படி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்களே ஏற்றுக்கொள்வீர். உங்களோடு பழகியதெல்லாம் அப்படி தான் பழகியிருப்பார். அவர் எந்த காலத்திலும் அவருக்கு அந்த தலைக்கணம் அப்படின்றதோ அல்ல இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு துளி கூட அவரிடத்தில் வந்ததில்லை. இயேசு எப்படி தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி பணிவிடை புரிந்தாரோ அப்படி பணிவிடை புரிந்த ஒரு நல்ல ஒரு குருவானவர். எனவே இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் அவருக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் அவருடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தொடர்ந்து இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் நீடிய ஆயுளையும் நோய் நொடி இல்லாத தந்து ஆசீர்வதித்து அவருடைய குருத்துவத்தை அவர் இன்னும் மதித்து நடந்து மென்மேலும் வளர்ந்து கடவுளுக்கும் கடவுளுடைய மக்களுக்கும் இறைப்பணியாற்றி அவர் ஒரு நல்ல ஒரு கடவுளின் அன்பு கருவியாய் பயனுள்ள கருவியாய் வாழ இறைவன் அவருக்கு தந்திரள்ள வேண்டும் என்று மன்றாடும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் அவருக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, எம் குருவானவருக்கு ஒரு நல்ல உடல் நலனை தந்திரலும் நீடிய ஆயுளை தந்திரலும் என்று மன்றாடுவோம். அவருடைய பெற்றோர்களை ஆசிர்வதியும், அவருடைய உடன் பிறந்தவர்களை ஆசிர்வதியும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், அவர் யாரையெல்லாம் அவர் சந்திக்க இருக்கிற அவர்களை ஆசிர்வதியும். குருத்துவம் அழகானது, அருள் பொழிந்திடும் வரமானது. சேர்ந்து பாடுவோம். குருத்துவம் அழகானது, அருள் பொழிந்திடும் வரமானது. இன்னொரு ஒரு முறை பாடலாமா? குருத்துவம் அழகானது, அருள் பொழிந்திடும் வரமானது. அனைவரும் எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம்
கருணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயும் தகப்பனார் இருக்கிற கடவுளை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை பிள்ளைகளாக அவரிடம் நாம் இப்பொழுது எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அளிக்கின்றோம். எம் திரு அவையை நடத்தி செல்வதற்கு வேண்டிய ஆன்ம நலனையும் மன வலிமையையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் கொடைகளின் நாயகனே எம் இறைவா, தன்னுடைய குருத்துவ வெள்ளி விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் எம் அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு 25 ஆண்டுகளாய் நீர் அருளிய ஆசீருக்கும் வழி நடத்துதலுக்கும் அவருடைய அனைத்து பணிகளிலும் துணையாயிருந்து காத்து வருவதற்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் அவர் பணி மென்மேலும் சிறந்து விளங்கிட உம் அருட்கரம் அவரை வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்றுரைத்த எம் தந்தையே, இன்று இத்திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்கண்ணியர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் பணி தொடர்ந்து சிறந்து விளங்கவும் உடல் உள்ள ஆன்மலனை தந்திடவும் எம் பங்கில் தேவ அழைத்தல் அதிகரிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்கள் குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் எங்கள் உள்ளார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். மேலும் எங்கள் குடும்பங்களையும் இங்கு கூடியுள்ள அனைத்து இறை மக்களையும் எம் பங்கில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, தம் மகனை குருத்துவ பணிக்கு அர்ப்பணித்து இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து உம் வாகை இல்லத்தில் எங்களுக்காக உம்மிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கும் எம் தந்தை குழந்தைசாமி, தாயார் ஆக்னஸ் மேரி, சகோதரர்கள் அந்தோணிசாமி, லூர்து சாமி மற்றும் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும், யாரும் நிலையாத ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றை அளித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாமல தந்தையரவன் கேட்டபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தம் அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றலும். தூய் ஆவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகன் சாயலுக்கு அவர் மேன்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயரான தந்தையே, உன் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உன் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவிகள் உடலெடுத்து கன்னியமிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மனத்துக்கும் ஊற்று ஆகியபடி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு அவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுக்களித்த அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுவர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்குலம் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிலும் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய அந்தோணிசாமி, எல்லா திருநினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கத்துடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன் ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசப்பு, புனித தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களை பகிர்ந்தட்ட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டிலால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமெனத்திருந்தாலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கில் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிற்றாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியே உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தழுவிராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுளர் திருத்தமம் என்னை நீர் தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாம் இருப்பனாக. இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவர திருரத்தம் நம்மை காத்து நிலை வளர்ப்பதாக. ஆமீன். கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். வாழ்வினில் ஒளி நானே, அஞ்சாதே.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மகிழ்ச்சிக்குரிய இந்த ஆண்டு நாளில் நீர் எங்களுக்கு அளித்த உம் திருமகனின் உடல் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு கொண்டு இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்கிற உம்மை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அழுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. நன்றி உணர்வோடு வாழ சென்று வாருங்கள். இத்திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். ஒரு சிறிய நிகழ்வு. தற்பொழுது வெள்ளி விழா நாயகர் தன்னுடைய நன்றிகளை வார்த்தைகளால் நமக்கு தொடுக்க வருகிறார்கள். அன்புள்ள அருத்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, இனிய உறவுகளே, நட்பு உள்ளங்களே, 25 ஆண்டுகள் என்பது என் குருத்துவ பயணத்தின் கால அளவு அல்ல, மாறாக என்னோடு பயணித்த அன்பு உள்ளங்களின் வரலாறு. எனவே அன்பு வரலாற்றை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. குருத்துவ பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் உடன் பயணித்த இயற்கையில் உறைந்த மூவொரு கடவுளுக்கு என் இதயம் கனிந்த முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு உயிர் கொடுத்து உணவோடு அன்பையும் இறைபக்தியையும் ஊட்டி வளர்த்த இறைவனடி சேர்ந்த என் பெற்றோர்களுக்கு நன்றி. இந்த குருத்துவ வெள்ளி விழா நன்றி திருப்பலிக்கு எல்லா நிகழ்வுகளையும் திறம்பட சிறப்புற நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தைக்கும் என் இதயத்தில் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உள்ளம் கொண்ட அருட்தந்தையர்களே, நான் தளர்ந்த போது உங்கள் வார்த்தைகள் என்னை தாங்கின. மகிழ்ந்த போது உங்கள் வாழ்த்து ஒரு புதிய நம்பிக்கை நிறைந்த உத்வேகம் கொடுத்தது. உங்கள் உடனிருப்பு, ஜெபம், ஆசிர்வாதம் நிறைவை தருகிறது. அன்பை வெளிக்காட்டிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்கறை உள்ளம் கொண்ட அருட்சகோதரிகளே, என் குருத்துவ பணி வாழ்வில் ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகம் அளித்து ஆற்றலின் ஊற்றாகவும் ஆசீர்வாதங்களின் கரங்களாகவும் இருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன்பிறப்புகளே, உறவினர்களே மற்றும் நண்பர்களே, அன்பர்களே, இந்த வெள்ளி விழா ஒரு இனிய இறையருள் நினைவாக மாற்றியதற்கு உங்கள் வருகை மிக முக்கியமானது. தொலைதூரம் கடந்து வந்தவர்களாக இருந்தாலும் அருகில் அன்பை பகிர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அனைவரின் வருகையும் விலை மதிப்பற்ற பரிசாக அமைகிறது என் வாழ்வில். தங்களின் வருகை மறக்க முடியாத மகிழ்ச்சியை தருகிறது. என் உள்ளத்தில் உதித்த உணர்வோடு மிக்க நன்றியை உங்களுக்கு உரித்தாகின்றேன். கடவுளுடைய ஆசீரும் அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக. அன்பு பூக்களை பழிப்பிடத்தில் வடிவமாய் தெளித்து எஸ்எம்ஏ அருட்சகோதரிகளுக்கும் இசையின் இனிமையாய் இறைப்புகழ் பாடி இசை ஞானத்தில் மூழ்கடித்த அன்பிற்கினிய பாடக்குழுவினருக்கும் மற்றும் பழிப்பிட சிறுவர்களுக்கும் வேதியருக்கும் என்னுடைய நன்றிகள் பல கோடி. பர்மாவில் இருந்தும், துபாயில் இருந்தும், ஓமனில் இருந்தும், ஆந்திராவில் இருந்தும், தெலுங்கானா மாநிலத்தில் இருந்தும் வந்தவர்களுக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சியிலிருந்தும், திண்டுக்கல்லிலிருந்தும், கோயம்புத்தூரிலிருந்தும் வந்த நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே ஒரு சில வார்த்தைகள் தெலுங்கில் கூற ஆசைப்படுகின்றேன். காரணம், ஆந்திரா தெலுங்கானாவிலிருந்து வந்திருக்கின்றவர்கள், அவர்களுக்கு தமிழ் நிறைய தெரியாது. ஆகையினால் தெலுங்கில் கூற ஆசைப்படுகின்றேன்.
ప్రియమైన సోదరి సోదరులారా, ఈ పండుగకి మీరు వచ్చి ఘనంగా చేశారు. మీ యొక్క ప్రార్థనలో నాకు సంతోషముగా ఈ వేళలో నేను ఉన్నాను. మీరు నాతోడు చాలా సమయాలు నా జీవిత ప్రయాణంలో పయనం చేసినకి ధన్యవాదాలు, కృతజ్ఞతలు. దేవుడు మిమ్మల్ని మీ కుటుంబాన్ని ఆశ్రయించి కాచి కాపాడతారు. உங்கள் ஒவ்வொரின் சிறிய முயற்சியும் அன்பான செயல்களும் பங்களிப்பும் ஜபமும் சேர்ந்து இன்று அழகாக விழாவை உருவாக்கியுள்ளது. ஜெபத்தால் துணை நின்றவர்களுக்கு நன்றி, அன்பால் அரவணைத்தவர்களுக்கு நன்றி, வருகையால் சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. உங்கள் வருகையால் விழா சிறந்தது, உங்கள் அன்பால் இதயம் நிறைந்தது, உங்கள் ஜெபத்தால் என் குருத்துவ பயணம் வலிமை பெற்றது. உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை இருகரம் கூப்பி நெஞ்சார தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையாசர் என்றும் உங்களோடு இருப்பதாக. இவன் உங்கள் அன்புள்ள அருள் பணி ஆரோக்கியராஜ். வெள்ளி விழா நாயகருக்கு நன்றி. நம்முடைய வெள்ளி விழா நாயகர் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தைக்கு இப்பொழுது சிறப்பு செய்து கௌரவிக்கிறார்கள். பங்கு தந்தை அவர்களை பீடத்தின் முன் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நான் பேசின பிற்பாடு தான். அன்பார்ந்த சக குருக்களே, என் அன்பு மக்களே, இன்றைய தினம் வெள்ளி விழா காணும் ஃபாதர் ஆரோக்கியராஜ். அவர்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது. எக்கச்சக்கமாக பிரசங்கத்தில் வச்சு வாங்கன்னு வாங்கிட்டாரு. ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எப்போ அவர் பங்குக்குள்ளே வந்தாலும் பங்கு சாமியாரை பார்க்காம போக மாட்டார். அப்படியே பங்கு ஃபாதர் இல்லை வெளியே போயிருந்தா கூட காத்திருந்து ஃபோன் பண்ணி ஃபாதர் நான் வரேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போவார். இது ஒரு நல்ல ஒரு குணம் அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். நிறைய குருக்கள் பங்குக்குள்ளே வருவாங்க, அப்படியே திருட்டுத்தனமாக அப்படியே போயிடுவாங்க. இது விளையாட்டுக்காக, திருட்டுத்தனம்னா தப்பாக இல்லை, விளையாட்டுக்காக. ஆனால் ஆரோக்கியராஜ்கிட்ட அப்படி இல்லை. வரும்போதும் ஃபோன் பண்ணுவார், ஏன்னா காரை விடணும். அதற்கு பிறகு வந்து என்னை பார்ப்பார், திருப்பி எடுக்கும்போதும் என்கிட்ட ஃபோன் பண்ணுவார். அந்த ஒரு நல்ல ஒரு கார்டியாலிட்டி அவர்கிட்ட உண்டு. ஆகவே இறைவன் அவரை இன்னும் பல்லாண்டுகள் குருவாக வைத்து பல பணிகளை ஆற்ற வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் அவரால் மனம் திரும்பி இயேசுவின்பால் செல்ல வேண்டும் என்று இந்நேரத்தில் பங்கு பேரவையின் சார்பாகவும் பங்கு மக்களின் சார்பாகவும் நான் அவரை வாழ்த்துகிறேன். நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. நம்முடைய பங்கு தந்தைக்கு இப்பொழுது வெள்ளி விழா நாயகர் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக நற்செய்தியின் தூதுவர் சபை சார்பாக அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய வெள்ளி விழா நாயகரை பற்றி ஒரு சிறிய பகிர்வை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார்கள். பிரியமான அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எனது நண்பரும் வகுப்பு தோழருமான வெள்ளி விழா நாயகருக்கு எங்களுடைய சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே நாம் அவரை பற்றி ஏவியிலே பார்த்தோம். பிறகு அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களும் அவரை பற்றி பகிர்ந்து கொண்டார். நான் 33 ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கிறேன். அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் இருந்திருக்கிறேன். முதல் நாள் முதல் 1991 முதல் இன்று வரை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியையும் மிகவும் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறவர். நாம் பார்த்திருக்கிறோம்.
குரு மாணவர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கற்பிப்பதிலே இருந்தாலும் சரி, மற்ற அனைத்திலுமே அவர் தன்னுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்பவர் என்று நான் சொல்ல முடியும். என்னுடைய நண்பராக நான் அவரை குறித்து பெருமைப்படுகிறேன். என்றும் அவர் சிரித்து கொண்டே இருப்பார், அடுத்தவர்களையும் சிரித்து சிந்திக்க செய்வார். ஆண்டவருடைய போதனையை மிகவும் எளிமையான விதத்திலே அனைவருக்கும் எடுத்துச் சொல்வார். எங்களுடைய சபையிலே ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட குருக்கள் இருக்கிறார்கள். அனைத்து குருக்களுக்கும் அவரை தெரியும், அவருக்கும் அனைத்து குருக்களையும் தெரியும். ஆகவே மிகுந்த சிறப்பான விதத்திலே அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவரை வாழ்த்துவதிலே நற்செய்தியின் தூதுவர் சபை பெருமைப்படுகிறது. எந்த இடத்தில் சென்றாலும், அது கலை பணியாக இருக்கட்டும், எந்த பணியாக இருக்கட்டும், சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஆரோக்கிய ராஜேந்திரத்திலே இருந்திருக்கிறார், அவர் வாழ்ந்திருக்கிறார், இங்கே நடந்திருக்கிறார், வேலை செய்திருக்கிறார், பணி செய்திருக்கிறார் என்று மிக சிறப்பாக நம்மால் சொல்ல முடியும். ஆகவே எங்களுடைய சபையின் தலைவர் பேரருட் தந்தை டாக்டர் மேத்யூ கல்லிக்காட் அவருடைய சார்பாகவும், இங்கு இரு சபையினுடைய ஆலோசக தந்தையர்கள் இருக்கிறார்கள், அருட்தந்தை சகாய பிலிப், அருட்தந்தை பாலராஜ், அவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சபையினுடைய சார்பாக அவருக்கு வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை தொடரும். அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருட்தந்தை பெஞ்சமின் அவர்கள் நம்முடைய வெள்ளி விழா நாயகரை பற்றிய ஒரு சிறிய பகிர்வை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார்கள். தனது குருத்துவ 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் எங்களுடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஆரோக்கியம் அவர்களுக்கு பங்கு மக்கள் சார்பாகவும் அனைத்து மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாக எங்களது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உத்தாக்கிக் கொள்கிறேன். 25 ஆண்டுகள் என்பது எண்ணிக்கை அல்ல. இந்த 25 ஆண்டுகள் அவர் செய்த பணிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நிறைவேற்றிய திருப்பலிகள், அவர் கொடுத்த அருள் சாதனங்கள், அவர் செய்த மக்கள் பணிகள், அவர் செய்த குருத்துவ பணிகள், குறிப்பாக குரு மாணவர்களை உருவாக்க பணிகள், இவற்றை நினைத்து பார்ப்பது, இன்று நினைத்து பார்ப்பது ஒரு சால சிறந்ததாக இருக்கிறது. அருள் தந்தை அவர்களின் நல்ல சமாரியன் மற்றும் புனித சூசியப்பர் மேல்நிலை ஏற்கஞ்சேரியில் இருக்கக்கூடிய புனித சூசியப்பர் மேல்நிலை பள்ளியில் எனக்கு 2 ஆண்டுகள் சீனியராக அவர் படித்தார். தந்தை அவருடைய வகுப்பு தோழர்கள் என்று சொல்லும்போது மாணிக்கம் மற்றும் வில்லியம் இவர்கள் அவருடைய வகுப்பு தோழர்களாக இருந்தார்கள். அப்பொழுதே தந்தை அவர்கள் விளையாட்டிலும் படிப்பிலும் மிக சிறந்தவராக இருந்தார். மிகவும் சுறுசுறுப்பானவர். இங்கிருந்து பவித்ரா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் தான் நாம் படித்து கொண்டிருந்தோம். சுறுசுறுப்பாக நடக்கக்கூடியவர். அவருடைய விளையாட்டை பார்க்கின்ற போது அதிகமாக நான் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறேன். பள்ளிப்பிற்கு பிறகு திடீரென்று ஆரோக்கியம் குருவாக செல்கிறார் என்று நினைக்கின்ற போது ஒரு ஆச்சரியம், சந்தோஷம், அதே நேரத்தில் ஒரு குருவாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இந்த நேரத்தில் இறைவன் இந்த 25 ஆண்டுகள் அவரை வழிநடத்தியதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடவுளுக்கு நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாது அவருடைய பெற்றோர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். உற்றார் உறவினர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் மென்மேலும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், வர இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளும் இறைவனுடைய ஆசீரும் அருளும் இருக்கும்படியாக பங்கு மக்கள் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உத்தாக்கிக் கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபாதர்.